ஒரு குடும்பம் கார்ல போனா கையில ஒரு குழந்தை இருந்தா ஃபேமிலி ட்ரிப் தான்னு பார்த்துட்டு போலீஸ் சும்மா விட்டுடுவாங்கன்னு சில பேருக்கு ஒரு தைரியம் இருக்கலாம். ஆனா அந்த நம்பிக்கையே போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னா, பெங்களூர்ல இருந்து கேரளாவுக்கு ஒரு சொகுசு கார்ல கிரிஷ், அவரோட அம்மா லீனா, 8 வயது குழந்தை நண்பர் அக்ஷய், திருநெல்வேலியைச் சேர்ந்த சத்யா, இப்படி ஒரு குடும்பமாகவே பயணம் செய்திருக்காங்க. கேரளாவின் நெய்யாற்றங்கரை பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு சோதனையில் போலீசார் அந்த காரை நிறுத்தி சோதனை செய்திருக்காங்க. அப்போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. காரோட ஆடியோ சிஸ்டத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 125 கிராம் MDMA போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க மிகப்பெரிய கேள்வி போதைப்பொருள் பற்றியது மட்டும் இல்ல. ஒரு 8 வயது குழந்தையை ஏன் இந்த பயணத்துக்குள் கொண்டு வரணும்? போலீஸ் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக. ஒரு குழந்தையையே கேடயமாக பயன்படுத்தியிருந்தால் அதைவிட கொடுமையான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க வேண்டிய பெரியவர்கள் அந்த குழந்தையின் இருப்பையே தங்களுடைய குற்றத்தை மறைக்க பயன்படுத்துவது எவ்வளவு ஆபத்தானது? பணம் சம்பாதிக்கலாம், ஆனா அதற்காக ஒரு குழந்தையின் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பணயம் வைக்கக்கூடாது. இந்த சம்பவம் உண்மையிலேயே நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்க வேண்டிய ஒன்று.